முடிஞ்ச வரைக்கும் யாருமே லோன் எடுக்காதீங்க. லோன் எடுத்தாலே சரியான சிக்கல். பணம் வரும், அது கூடவே அவமானமும் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. பணம் முன்னாடி வருதுன்னா பின்னாடி அவமானம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அசிங்கப்பட்டுணும். கடன் பட்டா, கடன்னா லோன் வாங்குறது, இந்த கிரெடிட் கார்டு வச்சு லோன் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம கதை சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஆமாம், எப்படின்னா நம்ம இப்போ ஒரு லோன் எடுக்கிறோம், பேங்க்லேயே லோன் எடுக்கிறோன்னு வச்சுங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் லோன் போடுவோம். நம்ம ஒரு 10 லட்ச ரூபா லோன் எடுத்திருப்போம். 10 லட்ச ரூபா லோன் எடுத்திருப்போம். 30 லட்சம் கட்ட வேண்டியது இருக்குங்க. 30 லட்சம். அதுக்கு லோனே எடுக்காமல் வர காசை வச்சுக்கிட்டு பேசாமல் நிம்மதியாக சாப்பிட்ருக்கலான்னு நினைக்கிறேன். இது உண்மை. அதுமாரி கிரெடிட் கார்டு வச்சுருந்து நம்ம ஒரு 10,000 20,000 30,000 கிரெடிட் கார்டு தராங்கன்னு வாங்கி வச்சுட்டு கிரெடிட் கார்டில் போய் நம்ம எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிக்கலாம், பொருள்லாம் வாங்கிக்கலாம். அப்புறமா நம்ம கொடுத்தலான்னா கொடுக்கவே முடியாதுங்க, அது வேஸ்ட். முக்கியமாக வட்டியே இல்லைன்னு சொல்லி லோன் கொடுப்பாங்க. பஜாஜ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வட்டியே இல்லாமல் லோன். 2ஆம் தேதியெலாம் லோன் எடுப்பாங்க. 2ஆம் தேதியெலாம் யாருக்கு பணம் வரும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் போல். அந்த 2ஆம் தேதி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, பணம் முக்கால்வாசி பேர் போட மாட்டாங்க, கால்வாசி பேர் தான் 2ஆம் தேதி பணம் போட்டு வைப்பாங்க. அப்போ 2ஆம் தேதி செக் பவுன்ஸ் ஆகும். செக் பவுன்ஸ் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு லாபம். 500 ரூபாய் 700 ரூபாய் பணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டி தானே எடுக்கிறோம். பவுன்ஸ் ஆனிச்சுன்னா நம்ம கட்டுறோம்ல, வீட்டுக்கு வர சொல்லி அந்த செக் பவுன்ஸ் ஆன பணமும் நம்ம கட்ட வேண்டிய பணமும் சேர்த்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. யாராவது வாங்காத போயிருக்காங்களா? அதுமாரி ஆன்லைனில் லோன் எடுக்கிறோம்ல, ஆன்லைனில் சாதாரணமாக 6,000 7,000 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. பெருசாக கொடுக்கலாம், சின்ன காசை நான் சொல்கிறேன். 6,000 ரூபாய் லோன் எடுத்து அதுக்கு எவ்வளோ ஒரு 9,000 ரூபாய் கட்டுவாங்க. முன்னாடியே பணம் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் 10 மாதமோ 8 மாதமோ சரியாக ஞாபகம் இல்லை. நாங்களே எடுத்திருக்கோம் 7,000 ரூபாய். எவ்வளோ நாள்னா 1,000 ரூபாய் 1,000 ரூபாய் கட்டிட்டு வந்தோம். அந்த 7,000 ரூபாய்க்கு வட்டி முதலுமா பார்த்திங்கன்னா எவ்வளோ தெரியுமா? 7,000 ரூபாய்க்கே அந்த அது எவ்வளோ கணக்கு, அது 4,000 3,000 எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அநியாயம். லோன் தராங்கன்னு சொல்லி நம்ம ஓடி குதிக்கக்கூடாது, லோன் தராங்கன்னு வாங்கக்கூடாது. நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் நம்ம எடுக்கிறோம், ஒரு ஏசி எடுக்கிறோம். மொத்தமாக பணம் எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவே நம்ம லோனில் போனோம்னா நம்ம அதிகமாக பணமும் வாங்கிக்கிறாங்க, அதே மாதிரி வட்டியும் நிறையா வாங்கிக்கிறாங்க. ஆனால் 0 தான் சொல்கிறாங்க. 0லாம் கிடையாது. ஒரு நாள் தவறுனாலும் ஏசிக்கெலாம் 700 ரூபாய் 500 ரூபாய் காசு. 700 ரூபான்றது எவ்வளோ பெரிய பணம்? ஒரு டீவே 2,000 ரூபா தான் இருக்கும். அந்த 2,000க்கு 700 ரூபாய் வட்டி போட்டு வாங்குறாங்க. அதுமாரி நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம்னா நம்ம 2,000 கட்டுறோம்னா அந்த 2,000 இனிமேல் சேர்த்து வச்சு தாங்க வாங்கணும். சேர்க்க தெரிஞ்சாதான் நம்ம உருப்பிடுவோம் இந்த ஊருகளில், உலகத்தில். சேர்க்க தெரியாதவங்க வாழவே முடியாது. 10 மாதம் 2,000 சேர்த்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும். 10 மாதம் 1,000 ரூபாய் சேர்த்து 10,000 ரூபாய்க்கு உள்ளான பொருளை வாங்கணும். அவங்கக்கிட்ட போய் நம்ம டியூவில் வாங்கவே கூடாது, கடைகளில் டியூவில் வாங்கவே கூடாது. அதில் வர சிபில் ஸ்கோர் 750 720 இருந்தால் தான் கொடுப்பாங்களாம். அதெல்லாம் இல்லைன்னா நாணயம் தவறுனவங்களாம். அதுவும் லோனே எடுத்துருக்க மாட்டாங்க, ஒன்றுமே ஒரு பொருள் எடுத்துருக்க மாட்டாங்க, லோன் எடுத்துருக்க மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு போய் ஒரு லோன் கேட்டால் உங்களுக்கு சிபில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேர்லேயே நகை வச்சு சிபில் ஸ்கோரை ஏற்றி என்னென்ன பண்ணுறாங்க. அதாவது எப்படியாவது லோன் கொடுக்கணும், ஆனால் கரெக்டாக வாங்கிடணும். நம்மளாம் நம்ம லோன் வாங்கிட்டோம்னா கட்டாமல் இருக்கவே முடியாது. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே போயிடும். சைன் பண்ணுறோம்ல சின்ன எழுத்தில், அதில் என்னென்னு முதல்ல படித்து பார்த்து போட்டிருக்கோமா? எல்லாத்துக்குமே சம்மதம்னு சொல்லி ஒரு சைன் போடுறோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லோன் வாங்கக்கூடாது. 20,000 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் வாங்கினோம்னா எப்படியா இருந்தாலும் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வரும். பஜாஜில் 1 லட்ச ரூபாய் லோன் தராங்க, 27 மாதம். 1,20,000 1 லட்சமானு தெரியல, 27 மாதம் 25 மாதம் போடுறாங்க. அந்த வெறும் 1 லட்ச ரூபாய் வாங்கினா மாதம் 7,000 என்னமோ கட்டணும். 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 7,000 ரூபாய் என்னமோ கட்டணும். 27 மாதம் 7,000 கணக்கு கூட்டி பாருங்கள், எவ்வளோ பணம் கட்டுறோன்னு. கட்டியிருக்காங்க, கரெக்டாக கட்டிட்டு வந்திருக்காங்கங்க.
ரூ. 1,00,000 60,000 வட்டி காசு வாங்குறாங்க. 60,000 வட்டி காசு. அதனால் லோன் எடுக்கவே கூடாது. நம்ம பணம் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு கடனே வரும். காசு வரலைன்னா கூட பச்சை தண்ணியை குடிச்சிட்டாவது நம்ம வீட்டில் பேசாமல் படுத்துடணும், எல்லோரும் பிள்ளை குட்டியோட. கடன் வாங்கி எதுவுமே பண்ணக்கூடாது. கடன் உயிருக்கு ஆபத்து. முக்கியமாக அசிங்கம் தான் பட்டு போகணும். பணம் வருதுன்னு நம்ம வாங்கிட்டோம்னா நாளைக்கு அசிங்கமும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். கிரெடிட் கார்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல விஷயத்தை விட்டுறோம், கெட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். கிரெடிட் கார்டு வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 50 நாளைக்கு வட்டியே இல்லாமல் நம்ம என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம். அந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 50 நாளைக்கு வட்டி இல்லையே, நம்ம அதை வச்சு எல்லாம் ஏதாவது பொருள்லாம் வாங்கிக்கிட்டால் நமக்கு லாபம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பணம் நம்மளுக்கு வருமா, திருப்பி அடைப்போமான்னு நினச்சி வாங்கணும். குறிப்பாக ஒரு 10,000 கிரெடிட் கார்டில் ஜாமான் வாங்கிட்டோன்னு வச்சுங்க, நம்ம அந்த 50 நாளில் 45 நாள்லேயே நம்ம அந்த பணத்தை போட்டுடணும். 10,000 நமக்கு லாபம் இருக்குது. லாபம் இல்லாத கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? அசால்ட்டாக 50 நாள் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டில் வாங்கின 10,000 பொருளை நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கண்டுக்காத விட்டுட்டோன்னு வச்சுங்க, பிரச்சனை பெருசாகிடும். 10,000 30,000 கட்ட வேண்டியது வந்துடும். அதுவே நீங்கள் 50 நாளையில் கரெக்டாக கட்டினீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ரீயான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆஃபர் அவங்களே தராங்க. கரெக்டாக கட்டினா அவங்களே ஆஃபர் தராங்க. இதுவே நம்ம கட்டலைன்னா நம்மக்கிட்ட எல்லா பணத்தையும் சுரண்டிடுவாங்க. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது இந்த கிரெடிட் கார்டில். ஏன்னா நானே இந்த கிரெடிட் கார்டெலாம் முன்னாடி வாங்கியிருக்கேன். ஆனால் பிறகு கட்ட முடியல. ஆனால் நான் வட்டிலாம் கட்டலை. நம்மளால் கட்ட முடியாத நேரத்தில் அந்த பணத்தை அப்படியே அடைச்சி முடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. அதனால் சொல்கிறேன், கிரெடிட் கார்டு வாங்குகிறோம்னா பணம் ரொட்டேஷன் பண்ணணும். 50 நாளைக்குள்ளே அந்த பணத்தை போட்டுடணும், பிறகு எடுத்துக்கலாம். 50 நாளைக்கு போட்டுடணும். கொஞ்சம் தவறுனா கூட நஷ்டம் நம்மளுக்கு. கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க இல்லையா பேங்க், அவங்களுக்கு பயங்கர லாபம். 10,000 எப்படி பார்த்தாலும் 2 மடங்கு லாபமாவது வரும். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். 10,000ன்றது ஒரு உதாரணம். 1,00,000 50,000 அப்படி எடுத்துகிட்டு செலவு பண்ணிவிட்டு அந்த 50,000 கட்ட முடியாத 1,00,000 கட்டினா எப்படி சொல்லுங்கள்? அந்த மாதிரி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. பேங்க்குலேருந்து பேசுவாங்களா இல்லை அவங்க ஒரு ஆள் வச்சு பேசுவாங்களான்னு தெரியாது. இந்த ஆன்லைன் லோனு, இந்த கிரெடிட் கார்டு லோனு, இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நம்ம கட்டலைன்னா பயங்கரமாக பேசுவாங்க. பேங்க்காரவங்க பேசுகிற மாதிரி தெரியாது, ஆனால் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பேசுவாங்க. அதனால் ரொம்ப தவிர்க்கணும் கிரெடிட் கார்டை. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அடுத்தவங்க வீட்டில் இந்த பொருள் இருக்குது, நம்ம வீட்டில் அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி கடன் வாங்குகிறோம். ஆனால் அந்த கடனை நம்ம எப்படி அடைப்போம்? நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஆனால் அது நடக்காது. அப்போ டபுள் ஆகும் பிரச்சனை. அவங்க வீட்டில் இந்த பொருள் இருக்குது, நம்ம வீட்டில் அந்த பொருள் இல்லை, நம்ம கடன் வாங்கியாவது வாங்கணும்னு நினச்சா கடன் அதிகரிக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் கடன் ஏன் வாங்கி வீட்டில் பிரச்சனை அப்படிலாம் எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா, கடன் வாங்குறதையே ஒரு தொழிலாக வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல கடன் வாங்குவாங்க, கொஞ்சம் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க, மீதி பணத்தை கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுத்த உடனே அந்த கடனை வாங்கினாங்க பாருங்கள், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆஹா அழகாக கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிப்பாங்க. திருப்பி 1 மாதம் 2 மாதம் கழித்து இவங்க போவாங்க. இவங்க போய் அவங்ககிட்ட பணம் கேட்கும்போது அவங்க கொடுத்தது ஒரு 10,000னாலும், ஒரு சின்ன விஷயத்துக்காக உதாரணத்துக்காக 10,000னாலும் அவங்க 30,000 கேட்பாங்க. திருப்பி இவங்க கொடுத்துட்டாங்களே அதனால் 30,000 கொடுப்பாங்க. இது எல்லாமே வட்டி ஆசை தான். 1 பைசா வட்டிக்கும் கொடுப்பாங்க, 2 பைசா வட்டிக்கும் கொடுப்பாங்க. கொடுத்தவங்க பல பைசா வட்டிக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க அதை தொழிலாகவே எடுத்து ஒருத்தர்கிட்டையா கடன் வாங்கி வீட்டில் ஆடம்பர பொருளை வாங்கி வச்சு ஆடம்பரமாக செலவு பண்ணி கடனால் இருப்பாங்க. ஆனால் கேட்டால் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம், வீட்டில் பண்ணுற ஆடம்பர
ஆடம்பரம்னா கடன் இருந்தால் துணி எடுப்பாங்களா? கடன் இருந்தால் புதுசாக ஒரு பொருள் வாங்குவாங்களா? அதெல்லாம் கடன் வாங்குறவங்க செய்கிறாங்க. ஆனால் கேட்டால் கடன் இருக்குது. இதனால தான் அவங்க கடனில் அடிப்படுறாங்க. ஆனால் கடைசியாக முத்தி போன பிறகு 5 பேர் 10 பேர் ஆன பிறகு 10 20 20 30 30 40 இன்னும் அதிகமாக ஆகும். அதிக பேர்கிட்ட வாங்குவாங்க, லட்சம் வாங்குவாங்க. பிறகு 50 வாங்குவாங்க, அதாவது 50,000 வாங்குவாங்க. அப்புறம் 30 வாங்குவாங்க, அப்புறம் 20 10 ரூபா வாங்குவாங்க, 10,000. அப்புறம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா 500 ரூபா 200 ரூபான்னு கடன் வாங்குவாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் முன்னெல்லாம் நல்லா தானே கடன் கொடுத்தேன், இப்போ தான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன நல்லா கொடுத்தீங்க? நீங்கள் என்ன நல்லா கொடுத்துருக்கீங்க? அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி தான் கடனே கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த கடன் அடைக்க இந்த கடன்காரங்கிட்ட கொடுத்தீங்க, இந்த கடன் அடைக்க அந்த கடன்காரங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் பொருள் வாங்கிறதுக்கு தான் முதல்ல கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த பொருளுக்கு நீங்கள் இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் முழுசாக பார்த்தீங்கன்னா கடன் தான். சரி, எல்லாமே போணுச்சு, இப்போ கடன் ஆகிட்டோம். நம்ம அந்த கடனை எப்படி கொடுக்கலான்னு நினச்சாலும் அதுலேயுமே ஒரு சிலர் ஜீரோவாக தான் இருக்காங்க கடன் கொடுக்கறதுல. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் கடன் வாங்கினாங்க, ஆனால் முழுசாக அடைச்சாங்க. இப்போலாம் யாரும் கடன் வாங்குறவங்க முழுசாக அடைக்கிறதும் கிடையாது, கொடுக்கறதும் கிடையாது. கொடுத்தவங்க போய் கேட்டால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க கடன் வாங்க வரும்போது பேசின பேச்சு வேறு, நம்ம போய் கேட்கும் போது அவங்க பேச்சு வேறு, அப்படியே மாற்றமாக இருக்கும். கேட்டால் நான் கேட்டேன், நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? எப்படி இருக்குது பதில்? நான் கேட்டேன், நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இதுலேருந்து என்ன புரியுது? கடன் வாங்கினது அவங்க தப்பு, கடன் கொடுத்தது நம்ம தப்பு. கடன் ஏன் வாங்குறோன்றதை மட்டும்தான் நான் கேட்குறேன். வாங்காதீங்க. கஞ்சோ தண்ணியோ குடிச்சிட்டு பேசாமல் நம்ம பிள்ளைங்களோட நிம்மதியாக ஒரு ராத்திரியில் பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு ஒரு பகலில், அம்மா இது என்ன வேணும், இன்றைக்கி ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம், அடுத்த நாள் நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்லான்னு பேசி கடன் இல்லாமல் பிள்ளைங்க கூட கலந்து பேசி பிள்ளைங்களோ புருஷனோ வீட்டில் உள்ள பெரியவங்களோ செய்யணும். ஆடம்பர செலவுக்கு இவங்க வாங்கி எல்லாம் நல்லா அழகாக கறியும் மீனுமா, ஃப்ரிட்ஜ் என்ன, ஏசி என்ன, வாஷிங் மிஷின் என்ன, ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. எல்லாம் வரும். அப்போ நம்ம கடன் கொடுக்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க தெரியுமா? ஓ, எல்லாம் வசதி வாய்ப்போடு தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கடன் கொடுக்குறாங்க. எல்லாமே வேஸ்ட்டுங்க. சும்மா கடன்லையே இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, திருப்பி கடன் கொடுத்த பணம் வராது, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அப்போ யாருக்கு தான் நம்ம பணம் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு யாருக்கு கொடுக்கறதுன்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி கடனே இல்லாமல் நம்ம இருக்கணும்னு நினச்சா கூட கடன் நம்மளை விடுறதில்லை. இந்த லோன் வேணுமா, அந்த லோன் வேணுமான்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறது. இஎம்ஐயில் இந்த பொருளை வாங்கிக்கோங்க, வாங்க ஏசி ஜீரோவில் வாங்க, என்ன வேணும் வாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறது. இல்லைனா ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்குறது, நம்முடைய ஆசையை தூண்டுறது இந்த லோன் கொடுக்குறவங்க. ஆனால் லோன் கொடுத்தா அதில் என்ன நஷ்டம் இருக்குன்றதை நம்ம இனிமேல்ட்டாவது ரொம்ப ரொம்ப யோசிக்கணுங்க. ரொம்ப யோசித்து வாங்கணும். இஎம்ஐயில் பொருள் வாங்கக்கூடாது, லோன் எடுக்கக்கூடாது. இன்னும் நம்ம பர்சனல் லோன் எடுத்துடுறோம்ல, அந்த பர்சனல் லோனில் எடுத்த பணத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போன்றதே இன்றைக்கி தெரியாது, மறந்துருப்போம். ஆனால் இன்றைக்கும் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ வயத்தெரிச்சலாக இருக்குது. தெரியாத நம்ம செஞ்ச ஒரு, அது தப்புன்னு சொல்கிறதா அது சரின்னு சொல்கிறதான்னு எனக்கு இன்றைக்கி சொல்ல தெரியல. ஆனால் இப்போ சொல்கிறேன், பர்சனல் லோன் எடுத்தாலும் சரி, இஎம்ஐயில் எந்த பொருள் எடுத்தாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, தப்பு தாங்க. நிறைய பேரை இன்றைக்கி பார்ப்போம் கடனால் அவதிப்படுவாங்க. குறைஞ்ச பேரை பார்ப்போம் அந்த கடன் இல்லாமல் இருக்கவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, நம்ம இப்படி ஆயிட்டோம்னு நினைக்கிறோம். யார் செஞ்ச தப்பு? அன்னைக்கு நம்ம செஞ்ச தப்பு.
அவங்களுக்கு மூளை இருந்திருக்கு, நல்லா யோசித்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த கடனை வாங்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இந்த மூளையே இல்லாதவங்க தான் கடன் வாங்குவாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் பேங்க்காரங்கோ விட மாட்டாங்க, கூப்பிடுவாங்க. லோன் வாங்கிக்கிறீங்களா, இந்த மாதிரி 0ல் உங்களுக்கு லோன் தரேன், 6% 7% லோன் தரேன் சொல்லி கூப்பிடுவாங்க. எதுவுமே வாங்கக்கூடாதுங்க. வாங்கினா உருப்படியாக இருக்கணும். நம்மளுக்கு மாதம் வருமானம் வரணும், லோன் எடுக்கணும், ஒரு உருப்படியான ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு நகை வாங்கலாம். நகை கூட வாங்கி வைக்கலாம். இன்றைக்கி நகை ரொம்ப விலை ஏறி போச்சு, அது ஒன்று. ஆனால் நகை வாங்கினா கூட அதை எதையும் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஆனால் நம்ம இஎம்ஐ கட்டணும். அப்படி தான் வாங்கணுமே தவிர சும்மா கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிட்டு, நம்ம ஊரில் இருக்கோம்ல இந்த ஷோரூம்லாம், டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வீட்டில் இருக்க பழைய பொருளெல்லாம் தூக்கி போட்டுறது. நல்லா ஓடும் ஏசி, வாஷிங் எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக வாங்கிறது. எப்படி? லோன் எடுத்த பணத்தில். லோன் யார் கட்டுறது? அதுதாங்க நஷ்டம். ஆடம்பரமாக செலவு பண்ணால் நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை தான். அதனால் லோனும் எடுக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. லோன் எடுத்தால் உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு நிலமோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா பரவாயில்ல. அதுமாரி கார் வாங்குறாங்க பாருங்கள், 0% கார் வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டங்க அது. ஒரு 2 மாதம் அவங்களுக்கு பணமே வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? காருக்கு எப்படி பணம் கட்டுவாங்க? பாதி பணம் நம்ம கையில் இருக்கணும், பாதி பணம் டியூ போடணும். அதுவே ஓரளவுக்கு ஒரு 10 மாதம் 12 மாதம் போட்டு முடிஞ்சால் 15 மாதம் தாங்க. அதுக்கு மேலேயும் போடக்கூடாது. இந்த கார் லோன்லாம் ரொம்ப கஷ்டம். லோன் எடுத்துகிட்டு கட்ட முடியாத எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக நான் இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப 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 நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த கிரெடிட் கார்டு நிறைய பேர் வாழ்க்கையை அழிச்சிருக்கு. ஆசைக்கு கொடுத்தாங்க, நம்ம வாங்கிக்கிட்டோம். அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியாமலே 20,000 ரூபாய்க்கு இன்றைக்குமே 60,000 70,000 கட்டியிருக்காங்க தெரிஞ்சு. அதுவும் நான் முன்னாடி வீடியோவில் பேசின மாதிரி கிரெடிட் கார்டு சாதாரணமாக கிடையாது. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கெட்டது அது. ஏன்னா நம்மளுக்கு மாத வருமானம் கிடையாது. நம்ம அன்னாடம் காய்ச்சி வாய்க்கும் வயத்துக்குமே பத்தாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிரெடிட் கார்டு தேவையான்னு யோசித்து கிரெடிட் கார்டு வாங்குங்க. மாவரைச்சி போடுறவங்களேருந்து இட்லி கடை வியாபாரம் பண்ணுறவங்க வரைக்குமே கிரெடிட் கார்டு வேணுமான்னு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு காலகட்டத்தில். அதில் எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. அன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நம்ம எப்படியா மீட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக அந்த 20,000 ரூபாய் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த முதல் பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு இந்த கிரெடிட் கார்டையும் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனையே இருக்காது. ஒரு இட்லி கடைக்காரவங்களுக்கு கிரெடிட் கார்டு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு உதவும்? கிரெடிட் கார்டு பொறுத்தளவுக்கு 50 நாள் வட்டி இல்லை. அந்த 50 நாளைக்குள்ளே அவங்க ரொட்டேஷன் பண்ணி 48 நாளைக்குள்ளே அந்த பணத்தை அப்படியே உள்ளே போட்டு திருப்பி எடுத்து ரொட்டேஷன் பண்ணி அதிலிருந்து நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏறும். பாயிண்ட் ஏறும்னா பணமாக கொடுப்பாங்க போல். அந்த பணத்தை வச்சு நம்ம எங்கெங்கே அந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னா, பெட்ரோல் பங்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம், சினிமா தேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாமா, அது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிக்கலாமா, ஃப்ளைட் டிக்கெட் முதல் கொண்டு இந்த பாயிண்ட்டு அதிகரித்தா யூஸ் பண்ணிக்கலாமா. அந்தளவுக்கு நல்ல விஷயமும் இருக்குது. ஆனால் கெட்ட விஷயந்தான் நிறைய நடக்குது. எப்படின்னா 10 பேருக்கு கிரெடிட் கார்டு தராங்கன்னா 3 பேர் தான் ஒழுங்காக கட்டுவாங்க, 7 பேர் ஆசைக்காக வாங்குவாங்க. அந்த ஆசைக்காக வாங்கினவங்க கிட்ட நல்லா பணம் வாங்கிடுவாங்க. எப்படி இருந்தாலும் கிரெடிட் கார்டுங்க வாங்கிடுவாங்க. அந்த 7 பேர்கிட்ட வாங்கின பணத்தை 3 பேருக்கு அந்த பாயிண்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, பணமாவோ இல்லை ஒரு வேளை நீங்கள் எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அதாவது டிக்கெட் செலவு முதற்கொண்டு அந்த பாயிண்டில் இருக்குது. அவ்வளோ காசு நல்லா கட்டுறவங்களுக்கு உண்டு. ஆனால் 7 பேர் சரியில்லாத ஆகிறாங்க, 3 பேர் தான் ஒழுங்காக இருக்காங்க. என்னை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு கிரெடிட் கார்டை யோசித்து பார்த்தா இது தாங்க இதில் நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன்.
ஆனால் கிரெடிட் கார்டு வாங்கவே கூடாது. நானும் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டேன் கிரெடிட் கார்டு வாங்கலாம் அப்படின்னு, வாங்கியிருந்தேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சரியான சிக்கல் எனக்கு வந்துடுச்சு. கட்ட முடியல பணம். பயங்கர லாஸுங்க, சரியான லாஸ். கடனே வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிலர் கடன் எங்கே கிடைச்சாலும் வாங்குகிறாங்க. ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு 5 நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்குவாங்க. அது மாதிரி கொடுக்குறவங்களும் பார்த்து கொடுக்கணும். வட்டிக்கு கொடுத்தாலும் சரி, லோன் ஆஃபீஸில் கொடுத்தாலும் சரி, இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படி தான் பார்த்து கொடுக்குறாங்க. ஒரு 3 லோனில் இருந்தால் தான் லோன்காரங்க கொடுக்குறாங்க. ஆனால் மனுஷாலை ஏமாற்றிடுறாங்க. நீங்கள் மனுஷாலை ஏமாற்றலாம், ஆனால் பேங்க்கில் லோன் எடுத்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் லோன் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஏமாற்றவே முடியாது. உங்கள் சோலி முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அவங்க ப்ராப்பராக அழகாக கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மக்கிட்ட. அது மாதிரி நிறைய வட்டிக்கு, பெரிய வட்டிக்கு கொடுக்குறாங்கல்ல, வாங்குறாங்கல்ல, திருப்பி பணம் தரமாட்டாங்கங்க. அந்த பணத்தை திருப்பி நம்ம வாங்கவே முடியாது. கனவுல கூட நினைக்க முடியாது நம்மளுக்கு அந்த பணம் வரும்னு சொல்லி. மனுஷாளிகிட்ட வாங்கிறதுல 2 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, 4 பைசா வட்டி. அவசரத்துக்கு வாங்கலாம், அது பிஸ்னஸுக்கு வாங்கலாம். சாப்பாட்டுக்கு வாங்கிறது, ஆடம்பர பொருள் வாங்கிறதுக்கு வாங்கிறது, துணி எடுக்க வாங்கிறது, இதெல்லாம் வாங்கக்கூடாது. படிப்பு செலவுக்கு ஓரளவுக்கு வாங்கலாம், ஏன்னா படிப்பாக இருக்குது அப்படின்றதுனால வாங்கலாம். மற்றபடி தேவையில்லாத விஷயத்துக்கு இந்த மாதிரி வாங்கக்கூடாது. 5 பைசா வட்டிக்கு மேலே வாங்கினாலே திருப்பி பணம் நம்மளுக்கு வராது. கேட்கும் போது அழகாக வாழைப்பழம் மாதிரி தான் கேட்பாங்க. கொடுக்கும் போது நம்மளை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. உங்ககிட்டயா பணம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கடன் கொடுக்கறது தப்பு தான். கடன் வாங்கும் போதே அவங்க நினச்சிப்பாங்க, இவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலையிலேயே வாங்குறாங்க. ஒரு சிலர் கடன் வாங்கும் போதே இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு, அதெல்லாம் உருப்படாதுங்க. கடனை வாங்கினா நம்ம கடனை கொடுத்துடணும். ரொம்ப பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது ஒரு சிலருக்கு. பேங்க்கில் லோன் எடுத்து ஏமாற்றலாமா, மனுஷாளுக்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றலாமா அப்படின்னு. மனுஷாளுக்கிட்ட பணம் வாங்கி நீங்கள் கொடுக்க முடியலன்னா பஞ்சாயத்து வச்சு, தெரிஞ்சவங்கள வச்சு என்ன ஏதுன்னு பேசி, வட்டியே இல்லாமல் முதல் வந்தால் போதுன்னு கொடுத்தவங்க நினைப்பாங்க. அப்போ நம்ம கொடுத்துடலாம். ஆனால் பேங்க்கில் லோன் எடுத்திங்கன்னா எப்போவுமே எந்த நேரத்துலேயும் எந்த ஒரு நாள்லேயும் சரி, டைமு கணக்காக வட்டி போட்டு நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அப்போ பேங்க்கில் மட்டும் நீங்கள் கரெக்டாக வாங்குறீங்க, கொடுக்குறீங்க. இப்போ மனுஷால்கிட்ட வாங்கினா ஒரு 2 பைசா வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அதை ஒழுங்காக திருப்பி தர முடியலையா? பேங்க்கில் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு கூட நிமிஷம் வட்டி போட்டு எல்லா பணத்தையுமே கரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் மனுஷால்கிட்ட 2 பைசா வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. ஒரு ஆதாரமே கொடுக்காம, ஒரு நகை கொடுக்காம, சும்மா வாய் பேச்சில் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதை நீங்கள் ஒழுங்காக செலுத்த மாட்டீங்க. ஆனால் பேங்க்குக்கு மட்டும் கரெக்டாக கட்டுவீங்க. என்ன இது நியாயம்? என்ன நினைக்கணும் தெரியுமா? நம்மளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்மளுக்கு 1 லட்ச ரூபா 2 பைசா வட்டிக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை அழகாக கொடுத்துடணும். அதுதான் நல்லது. ஒரு 10 மாதம் 2,000 ரூபா வட்டி கட்டுறது, அப்புறம் 4 வருஷம் அப்படியே போட்டுடுறது. என்ன 2,000 ரூபா வட்டி வாங்கியிருந்தா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 20,000 ரூபா வாங்கியிருப்பாங்களா? இன்றைக்கி 3-4 வருஷத்துக்கு 60,000 ரூபா வட்டி போச்சா? இதுவே நகைக்கடையில் வட்டிக்கு வைக்கிறோமே நகையை, 1 லட்ச ரூபாய்க்கு 1,20,000 வட்டி வந்தாலும் சரி, 1,50,000 ரூபா வட்டி வந்தாலும் சரி, கட்டி தானே மூக்குறோம், இல்லைன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரோம்.